இந்த கரடிய பாருங்க, இதோட பின்புறத்துல இருந்து ஏதோ நீளமா வெளியில வருது. இந்த கரடியோட உயிருக்கே இது ஆபத்தாகலாம். இது என்னன்னு சொல்லுறேன், கேளுங்க. இப்போ நீங்க பார்த்த இந்த கரடிக்கும் இதே மாதிரி பல கரடிகளுக்கும் இப்படி பின்புறத்துல இருந்து வாரது டேப் வார்ம், அதாவது நாடா புழு. இந்த நாடா புழு மாமிசம் சாப்பிடுற எல்லா பாலூட்டிகளோட வயிற்றுல குடல் பகுதியில வளரலாம். ஏன், சில நேரங்கள்ல மனிதர்களோட வயிற்று குடல் பகுதியிலையும் இருக்கும். இந்த நாடாப்புழு சின்னதுல இருந்து சுமார் 10 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். கரடிகள் நேரடியா சாப்பிடுற மீன்கள் மற்றும் மாமிசம் வழியா இது வயிற்றுக்குள்ள போய் முட்டையிட்டு உற்பத்தியாகி குடல் பகுதியில இருந்துகிட்டு கரடிகள் சாப்பிடுற உணவுல இருந்து எல்லாத்தையும் இந்த புழுக்கள் உறிஞ்சி எடுத்துடும். இப்படி தொடர்ந்து நடந்தா சத்து குறைபாடால இந்த கரடிகள் உயிருக்கே ஆபத்தாகலாம். ஆனாலும் அவ்வளவு சுலபமா அப்படி நடக்கிறது இல்ல. இந்த கரடிகளோட வாழ்க்கையில நாடாப்புழுவும் ஒரு பகுதிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா அதோடவே வாழுதுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.